புது டாபிக் ஆரம்பிப்போமா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வெறும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்போதான் கதை தர போயிட்டு வா. சரி, இப்போ நல்லா பார்த்தனா இஎம்எஃப். இஎம்எஃப்னா என்னன்னா ஓகேவா, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். சரியா? இப்போ உங்களுக்கு எப்படி லைஃப்ல ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இதை நோக்கி போவீங்க. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி பேசிக்லி நான் பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறப்போ சரியா, அந்த காலத்தில் என்ன அசியூம் பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரானை மோட்டிவேட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்லி கரண்ட் வந்து எதனால் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம்? வோல்டேஜ்னால, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால போகுதுன்னு சொல்லுவோம். அவங்க என்ன அசியூம் பண்ணிட்டாங்க? உள்ளுக்குள்ளே போய் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதை தள்ளிக்கிட்டு இருக்குது. அதனால இதோட பேர் என்னன்னு வச்சிட்டாங்க? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஆனால் அப்ப என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். சரியா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். இட் இஸ் பேசிக்லி பொட்டென்ஷியல். அப்ப தயவு செய்து உன்ட்ட எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட யூனிட் கேட்டாங்கன்னா நியூட்டன் எழுதிட்டு வந்தேன்னா எங்கேயாச்சும் போய் செத்துருங்க. சரியா? யூனிட் என்ன அப்ப இதுக்கு? வோல்ட். சரியா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். அதோட பேர் ஃபோர்ஸ் அசியூம் பண்ணாங்க. ஏன் அசியூம் பண்ணாங்க? ஏன்னா எலக்ட்ரான் சும்மா கிடக்குது, ஏதோ உள்ள போய் யாரோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாங்க. சரியா? அந்த எலக்ட்ரானை பிடிச்சி யாரோ தள்ளுறாங்க. அப்போ அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டாங்க. அப்போ யூனிட் வந்து நியூட்டன்னு போட்டு வந்துடாத. சரியா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட யூனிட் என்ன? வோல்ட். ஓகேவா? சரி. அப்போ உனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓ, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்குறாரு. சரியா? ஓகே. இப்போ நல்லா பாரு. அப்போ உனக்கு ஒரு டவுட் இருக்கும். வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த டாபிக் நம்ம படிக்கிறோம்? அப்ப என்னன்னா ஒரு பேட்டரிக்காரங்க உருவாக்குறப்ப ஒரு வோல்டேஜ் வச்சு உருவாக்கி கொடுப்பாங்க. பேட்டரிக்காரங்க உருவாக்குறப்ப அந்த பேட்டரியில ஒரு வோல்டேஜ் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. அதாவது இந்த பேட்டரி வந்து 9 வோல்ட் பேட்டரி. கேள்விப்பட்டிருக்கியா? பேட்டரி எத்தனை வோல்ட் பேட்டரி? 9 வோல்ட் பேட்டரி. HW ஹை வோல்ட். இது யாரு? முகமது ஷாஹிதா இல்லைன்னா இவனா? மோகன் பாலுவா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஷைக் தானா? ஓகே, சரி. அப்ப நல்லா பார்த்தனா இங்க ஒரு பேட்டரி இருக்கா. இது 9 வோல்ட் பேட்டரி. அப்பா, சரியா? இது பார்த்தனா பேசிக்கலி கம்பெனிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? இது 9 வோல்ட் பேட்டரி. எத்தனை வோல்ட் பேட்டரி? ஆனா பேசிக்கலி இந்த பேட்டரியை உருவாக்குறப்ப அவங்க வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க? சம் எலக்ட்ரோட்ஸ். உள்ளுக்குள்ள கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் படிச்சீங்களா? லித்தியம் அயன் பேட்டரி படிச்ச டேனியல் செல்லு. சரி, சரி, ஒன்னும் இல்ல. சரி, நீங்களே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னதுன்னா கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப். சரியா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப சம்பத் சார் வந்து உங்களுக்கு பேட்டரி ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதாவது ஒரு சில பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி வந்து பிரைமரி பேட்டரி. என்ன பேட்டரி? ஏய் போதும். இப்ப சம்பத் சார் ஏன் இல்ல, அவர் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அப்புறம் அதானே பேசிக்க ரொம்ப அவசியமா. இந்த சம்பத்னு கூப்பிடுறதே அதிசயத்துல சார் வேற. அப்ப நல்லா பார்த்தனா ஒரு சில பேட்டரி வந்து பிரைமரி பேட்டரியா இருக்கும், ஒரு சில பேட்டரி எல்லாம் செகண்டரி பேட்டரி. பிரைமரி பேட்டரினா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். சரியா? செகண்டரி பேட்டரி பார்த்தோன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரைமரி பேட்டரி தான். சார்ஜ்லாம் பண்ண முடியாது. ரீசார்ஜபிள் பேட்டரி கேள்விப்பட்டிருக்கியா? சார்ஜர். அதான் பேட்டரி பத்தி பேசப்ப நம்ம சார்ஜர் என்னது? நான் வந்து சொல்றேன், எனக்கு ஜியோ டவர் இங்க நல்லா கிடைக்குது. நீங்க என்ன போன்னே வச்சிருக்கீங்க? எந்த சிம்? சார்ஜர் வந்து என்ன ப்ரோ, ஏசி டிசி கன்வர்ட் பண்ணுமா இல்ல டிசி ஏசி கன்வர்ட்? அது வந்து நான் செமிகண்டக்டர் நடத்துறப்ப இப்ப பேட்டரி பத்தி பேசப்ப நீ போன் பேட்டரி கேட்டறத நான் நியாயமா ஆன்சர் பண்ணு. போன் பேட்டரியா? ஓகே, நான் தப்பு. நீ தான் தப்பு. இப்ப யார் கரெக்ட்னு சொன்னவனே? அது வந்து செகண்டரி. அது செகண்டரி. திரும்பி சார்ஜ் போடுவியா இல்லையா?
இல்ல நீ பணக்காரி, ஒரு தடவை ஃபோன் பேட்டரி முடிஞ்சுன்னா புது ஃபோன் வாங்கிட்டு வாங்க. அப்ப அதெல்லாம் செகண்டரி. அப்ப பேசிக்கலி என்னன்னா இந்த பேட்டரியை உருவாக்குறப்ப சரியா, டேய் போதும், டேய் போதும்டா போதும்ட்டே நல்லா பார்த்தனா இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல் அண்ட் லோயர் பொட்டன்ஷியல் இருக்கும். பேசிக்கலி ஹையர் பொட்டன்ஷியல் நம்ம என்ன பாசிட்டிவ்னு சொல்லுவோம், லோயர் பொட்டன்ஷியல்ல நெகட்டிவ்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக சரியா, நீ எலக்ட்ராலிசிஸ் படிச்சேன்னு சொன்னா சரியா, அதெல்லாம் இருக்கு, ஒரு லெசனே இருக்குது உனக்கு கெமிஸ்ட்ரியில. அதில் பார்த்தனா உனக்கு இங்க பாரு சரியா, இதில் 2 பீக்கர் இருக்கும். 2 பீக்கர்ல என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல்ஸை ஊற்றிடுவாங்க சரியா. நீ 10th படிச்சிருப்பேம்மா, இங்க 11th நடத்துனது நீ அவ்வளவு 10th படிச்சிட்டு. அப்ப நல்லா பார்த்தனா இந்த இடத்துல நான் ஒரு எலக்ட்ரோட்ஸ், இந்த இடத்துல எலக்ட்ரோட்ஸ் சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த 2 பிரிட்ஜுக்குமே கனெக்ஷன் கொடுக்குற மதியமா இந்த இடத்துல ஒரு, இதோட பேர் சால்ட் பிரிட்ஜ். இதோட பேர் என்னது? இந்த சால்ட் பிரிட்ஜ் முகேஷ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் agar சரியா. இந்த சால்ட் பிரிட்ஜ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? agar. அப்ப நல்லா பார்த்தனா இது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல், இது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல். இந்த கெமிக்கல் இந்த எலக்ட்ரோலைட்ஸோட ரியாக்ட் பண்ணும், இந்த கெமிக்கல் இந்த எலக்ட்ரோலைட்ஸோட. அப்ப ரெண்டுத்துக்குள்ள பார்த்தா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ சார்ஜ் வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போக ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இந்த இடத்துல சின்ன ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்க்யூட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சரியா. இது பார்த்திருக்கியா, உன்னோட கோல்டு ஷைனிங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க பார்த்துருக்கேன். அதுக்குள்ள ஏதாச்சும் கரண்ட் மாதிரி பாஸ் பண்ணுவாங்களா? கரண்ட் பாஸ் பண்ணுவாங்களா? 2 குச்சி இருக்கும் பாத்தியா. என்னது நீங்க பொண்ணுங்க சொல்றதுக்கே ஒரு இதுதான். என்ன கோல்டு வந்து ஷைனிங் பண்ணி கொடுக்கறது கூட தெரியாது. அவங்க அடுத்தவங்களுக்கு வாங்க போறாங்க, உங்க அம்மாக்காக தங்கச்சிக்காக. நீயே தப்பு தப்பா நினைக்கிற. உனக்கு வரும் உட்காரு, வீட்டுல வந்து 2 செருப்படி வரும். சரி இனிமேல் வந்து சான்ஸ் இருந்துச்சுன்னா போய் பாருங்க சரியா. சரி வாங்க திண்டி, இங்க சின்னப்பட்டி ஜுவல்லரி ஷாப். நான் யூடியூப் போக முடியாது, உனக்கு வேணா நீ யூடியூப்ல பார்த்துக்கோ சரியா. அப்ப பேசிக்கலி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தனா ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க சரியா. ஒரு சொல்யூஷன் இருக்கும் பேசிக்கலி காப்பர் சல்ஃபேட். ஐ டோன்ட் நோ சரியா, ஏன்னா நீங்க எங்க வீட்டுல கோல்டு எல்லாம் யூஸ் பண்ணது இல்லை, அதனால எனக்கு ஒண்ணு. அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தனா சைட்ல இருந்து எலக்ட்ரோலைட்ஸ் கொடுத்துருவாங்க சரியா. அப்ப கரண்ட் பாஸ் ஆகுமா? அப்ப கரண்ட் வந்து உன்னோட கோல்டு வழியா பாஸ் ஆகும். பேசிக்கலி பார்த்தனா ஆக்சுவலா அது பாலிஷ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. பட் நல்லா பார்த்தனா சரியா, அந்த கோல்டு கிளீன் ஆகுறேங்கிற பேர்ல பார்த்தனா அந்த மேல இருக்க ஒரு லேயர் இருக்கு பாத்தியா, மொத்தம் அந்த லேயரே வந்து எடுத்து விட்டுரும் சரியா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கோல்டு வந்து பல ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலா அது என்ன ஆகும்னா மேல இருக்க லேயரே போயிடும். அது வந்து இப்போ யோசிச்சுப்பாரு, அதுல ஒரு மில்லிகிராம் ஆஃப் கோல்டு இருக்கும். அந்த மேல இருக்க மொத்த லேயர் எடுத்தோன்னா மில்லிகிராம் ஆஃப் கோல்டு. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் கிளீன் பண்ண சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி கிளீன் பண்றதுக்கு தனி காசு, ஒருத்தவன்ட்டு ஒரு மில்லிகிராம்ல அடிச்சோன்னா ஒரு கிராம் கணக்குல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த கோல்டே சேர்த்து வித்துடலாம். ஏன்னா அது லிக்விடுக்குள்ள தானே அந்த கோல்டு இருக்க போகும். பிரிசிபிடேட் உள்ள இன்னும் காணாம போயிருமா? பிரிசிபிடேட் சொல்யூஷனே வெளியெடுத்து ஊத்தி ஃபில்டர் பண்ணா சரியா போச்சு. ஆக்சுவலா இந்த சில்வரிங் எப்படி பண்ணுவாங்க பார்த்திருக்கியா? எந்த மெட்டீரியல் சில்வர் பண்ண போறோமோ அந்த சைடு ஒரு வயர்ல மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து அப்படியே சில்வர் சொல்யூஷன்ல விடுவாங்க. இது அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி சில்வர் கோட்டிங். தயவுசெய்து யூடியூப்ல கண்டதுக்கு பார்க்காம இதெல்லாம் பாருங்க சரியா. அந்த பிடிஎஸ் ஆர்மி கண்டுபிடிக்கிறோம், சூர்யாவுக்கு சங்கம் வைக்கிறோம். அப்ப நல்லா பார்த்தா பேசிக் இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்கு பார்த்தே, இதுக்கு நடுவில் எலக்ட்ரோட்ஸ் இருக்க போகுது. கனெக்ஷன் கொடுக்கறது ஒரு ஒயர் மாதிரியாவது யூஸ் பண்ண போறியா இல்லையா? அந்த மெட்டீரியலுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஆகுது இருக்குமா இருக்காதா? அப்ப சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா வோல்டேஜ் ட்ராப் அந்த இடத்துல நடக்குமா நடக்காதா? புரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கியூட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்ப நல்லா பாரு, டோட்டலா எப்சிலான்னு ஒரு வோல்டேஜை கொடுக்குறேன். ஆனா என்ன நடக்குதுன்னா பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ்னாலேயே
மொத்தம் எப்சிலான் இந்த சர்க்யூட்ல போகாது. ஏன் போகாது? ஏன்னா கொஞ்சம் வோல்டேஜ் V1ங்கிற வோல்டேஜ் இங்கே டிராப் ஆகும், V2ங்கிற வோல்டேஜ் இங்கே டிராப் ஆகும். ஆகுமா ஆகாதா? நான் சொல்றது புரியுதா? தெளிவா புரியுதா? அப்போ 9 வோல்ட் நான் கொடுக்க போறேன், பட் நான் சர்க்யூட்ல கனெக்ட் பண்றப்ப அது வந்து சம் 8.8 வோல்ட் தான் இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் என்ன ஆகும், அந்த ரெசிஸ்டன்ஸ் கிராஸாவே டிராப் ஆயிரும். என்ன சொல்றேன்னு தெளிவா புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, என்னோட எப்சிலான் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா I into R ன்னு எழுதிக்கோ. ஆனா எப்போ நான் சர்க்யூட்டை நான் என்ன பண்றப்ப நோ கரண்ட், என்ன ஓப்பன் சர்க்யூட்ல, நான் ஓப்பன் சர்க்யூட்ல இதோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண, வோல்டேஜை மெஷர் பண்ணா ஒரு வேல்யூ காட்டும். அதே நான் சர்க்யூட்ல போட்டு இதோட வோல்டேஜை மெஷர் பண்ணேன்னா வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சர்க்யூட்ல போற வோல்டேஜ் வந்து நீ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு வச்சுக்கோ, பேட்டரி கொடுக்குற ஆக்சுவல் வோல்டேஜை நீ இஎம்எஃப்னு வச்சுக்கோ. நல்லா பாரு, சர்க்யூட்ல போற வோல்டேஜை நீ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சுக்கோ, இந்த பேட்டரி கொடுக்குற வோல்டேஜை பார்த்தா நீ இஎம்எஃப்னு வச்சுக்கோ. பட் ப்ரொவைடட் நான் இந்த இன்னைக்கு லெக்சர் அப்புறம் நாளைக்கு மேக்ஸிமம் நாளான்னைக்கு எடுக்க போகிற லெக்சர், அதாவது அடுத்த 2 லெக்சர் வரைக்கும் தான் இந்த எப்சிலானையும் வோல்டேஜை போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமே இந்த எப்சிலான் வரவே வராது நீ 12th முடிக்கிற வரைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 2 லெக்சருக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எப்சிலான் வேற வோல்டேஜ் வேற அப்படின்ட்டு. சரியா? எப்சிலான் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப், அதாவது இஎம்எஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கணும், கரண்ட்டே போகாது. அப்போ கரண்ட் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா வோல்டேஜ் வந்து கம்மியாக தான் சர்க்யூட்ல போகும். எஸ், ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கு. வெரி குட் ரிஃபர். ஓகேவா? இப்போ இஎம்எஃபோட சிம்பிள் வந்து இது, யூனிட் வந்து வோல்டேஜ், ஃபோர்ஸ் சொல்லி நியூட்டன் எவனாச்சும் எழுதிட்டு வந்துடாதீங்க. சம்பத் தான் அதை பண்ணிட்டு வந்து ப்ரோ அந்த கிளாஸ் நான் ஆப்சன்ட் ப்ரோ, ஃபோர்ஸ் நான் கூட திவ்யா சொன்னா நானும் நம்பி எழுதிட்டேன் ப்ரோ. இப்போ நல்லா பாரு, வேற என்னென்ன பெராமீட்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே பெராமீட்டர்ஸ். இதெல்லாம் ஃபிசிக்ஸ்ல அந்த அளவுக்கு தேவையில்லை, கெமிஸ்ட்ரியில் உனக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஓகேவா? வாட் ஆர் த பெராமீட்டர்ஸ்? அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்கும். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த எலக்ட்ரோலோட்ஸ் இன்சைட் த செல்லில் இருக்கிற ஒரு பேசிக் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நல்லா பாரு, லெட் மீ சே இதான் என்னோட சர்க்யூட், பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சம் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோ. அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இருக்கிற டோட்டல் எப்சிலானா V1 plus V2 எழுதலாமா? எழுதக்கூடாதா? V1 பார்த்தேன்னா I into R, V2 பார்த்தேன்னா I into small r. அப்போ என்னோட IR is equal to epsilon minus IR ஆயிருமா? கரெக்டா இல்லையா? இது என்னோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனா V is equal to epsilon minus IR. அப்போ நல்லா பாரு, சப்போஸ் I is equal to 0, சப்போஸ் சர்க்யூட்ல என்ன போகல, கரண்டே போகல, அப்ப என்ன ஆயிரும்? புரியுதா? அதே வந்து சர்க்யூட்ல கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி பொட்டன்ஷியல் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். ஏன்னா கொஞ்சம் பொட்டன்ஷியல் அதுக்கு அக்ராஸும் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பார்த்தா 95% கரெக்ட். எப்போ வரைக்கும் இது கரெக்ட்னா, நான் வந்து பேட்டரியில இருந்து வோல்டேஜை வெளியே கொடுக்குற வரைக்கும், அதாவது பேசிக்கலி டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். டிஸ்சார்ஜ் பண்றப்போ சரியா, நான் வந்து பேட்டரி வந்து வேற எங்கேயோ கரண்ட் அனுப்புறேன். ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டரி சார்ஜ் பண்ணுவோம்ல, அப்ப சார்ஜ் பண்றப்ப என்னன்னா இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து பிளஸ் ஆயிரும். ஓகேவா? நான் எக்ஸ்டர்ன் நான் சொல்லுவேன் சரியா, லேட்டரா திரும்பி சொல்லுவேன். டிஸ்சார்ஜ் பண்றப்ப இது கரெக்ட், அது புரிஞ்சா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா? டிஸ்சார்ஜ் பண்றப்ப இது வேலிட். ஓகே, இப்போ இதான் கொஸ்டின். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப், அதே மாதிரி பாரு, இதே ஃபார்முலாவை நம்ம வித்தியாசமா எழுதிக்கலாம். எப்படின்னா, இந்த இடத்துல ஐஎன் காமன் எடுத்தனா உனக்கு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர் பிளஸ் ஆர், இப்படி எழுதிக்கோ. சரியா? எனக்கு ஒரு ஸ்லைடு கொடுத்தா இந்த இடத்துல நல்லா இருக்கும். சூப்பர். சரியா? ஸோ பேசிக்லி இதான் என்னோட ஃபார்முலா, V is equal to epsilon minus IR. ஓகேவா? ஐயோட ஃபார்முலா நான் எப்படி எழுதிக்கலாம், நல்லா பாரு, இப்பதான் பார்த்தோம்.
IR equal to epsilon minus IR. அப்ப I into R plus R equal to, அப்ப I வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. அப்ப இந்த ஃபார்முலா வேணும்னா நீ இப்படி இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணா I க்கு பதிலா epsilon divided by capital or by small or a புரியுதா? இப்போ நீ எல்சிஎம் வந்து காமன் எடுத்துக்கிட்டனா எப்சிலான் இன்டூ R by R plus R. எல்சிஎம் எடுத்தா இங்கே ஸ்மாலர் வரும், இந்த கேபிட்டல் இந்த ஸ்மாலர் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? புரியுதா? அப்போ பேசிக்கலி நல்லா பார்த்தனா இந்த இடத்துலையும் எப்சிலான் பை ஆர் பிளஸ் ஆர் இன்டூ கேபிட்டல். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இப்போ உனக்கு நடத்தின ஃபார்முலா. இது உன்னோட டோட்டல் கரண்ட் ஆயிருமா? உனக்கு எதுக்கு அக்ராஸாக வேணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸை போட்டுக்கோ. அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் உனக்கு தெரிஞ்சு போயிடும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அது